அனைத்து அன்புறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் யாமினி. நான் இன்றைக்கு ஜேர்மனில் டோட்மன் என்ற இடத்துல நடைபெறும் தமிழர் திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்குவோம், இந்த திருவிழா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முதல்ல எனது யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. வாங்குவோம், சேனலுக்குள்ளே போவோம். இந்த திருவிழா எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த திருவிழா 6ஆம் தேதி ஆரம்பமானது. 6, 7, 8 3 நாட்கள் இந்த திருவிழா நடைபெற்றது. ஆரம்ப நிகழ்வு தொடர்பாகவும் இன்றைய நாளில் ஆரம்ப நிகழ்வு தொடர்பான காணொளியும் என்னால் உங்களுக்கு தர முடியவில்லை. காரணம், நான் தூரிடத்திலிருந்து வந்ததால் நேரம் பிந்திட்டது, நிகழ்வு ஆரம்பமாகிவிட்டது. நான் நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு வந்தபோது அங்கே ஒரு சிறுமி அழகான ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்தா. வாங்க அந்த பாடலை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்போம். அழகிய பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க, கொஞ்சம் கடைகள் இருக்குது, அதை பார்த்துட்டு வருவோம். இந்த கடைகள் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்கள், பூஞ்செடிகள் வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல மல்லிகை, ஐந்தூரியம் உட்பட துளசி செடியும் இருக்குது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க இயலாது. அதே போல் தொடர்ச்சியாக கடையையும் பார்த்து கொண்டிருக்க இயலாது. ஏன்னு சொன்னால் நேரம் காணாது. அதால் இருக்கிற நேரத்தை ஒரேராக பயன்படுத்தணும். அதுக்காக நான் பாட்டையும் கேட்டுக்கொண்டு கடையிலையும் பார்த்து கொண்டு அப்படியே வருவோம். வாங்க, அப்படியே தொடர்ச்சியாக கடைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க, நிறைய மக்கள் ஒன்று சேர்ந்துருக்கினா மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது.
தூர தூர இடத்துலேருந்து எல்லோரும் வந்திருக்கணும். ஏன்னு சொன்னால் ஒரு நாள் பல பேரை சந்திக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கணும். உண்மையிலேயே இன்றைக்கு இந்த நிகழ்வை வந்து பார்த்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அதோட பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இலங்கையில் உள்ள பழைய ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு அண்ணன் வந்து ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறார். உண்மையில் ஒரு நல்ல விஷயம். ஜெர்மனில் இருந்து கொண்டு இவ்வளவு ஆவணத்தை அவர் சேகரித்து வச்சிருக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னு சொன்னால் இங்கே வந்து வீடுகள் ரூம்கள் எல்லாமே அளவாக தான் இருக்கும். அப்போ மேலதிகமாக இதை வந்து ஒதுக்கி அவ்வளவு பாதுகாப்பாக வச்சிருக்கணுன்றது ஒரு முக்கிய விடயம்தான். நிறைய சில்லறை குத்திகளும் மற்றது வந்து அயன் பாக்ஸ், வெற்றிலை தட்டம், பழைய தீப்பெட்டி பெட்டிகள் அப்படியே நிறைய வச்சிருக்கிறார். உண்மையில் இந்த அண்ணாவுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரது எதிர்கால வாழ்க்கையில் அவர் இன்னும் சிறப்பாக வளர வேண்டும். அப்போ ஊர்லேருந்து வர கடிதங்கள் இந்த இடத்துல பாருங்க, இந்த அண்ணா ஒரு கொப்பி வச்சிருக்கிறார். அதில் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். அந்த குறிப்பை வந்து நீங்களும் பாருங்க. அதை நான் சொல்கிறேன், நாங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அளவு விஷயங்கள் ஜெர்மனிக்குள்ளேயும் இருக்குது. அவ்வளோதான் இதாக சொல்லலாம். எத்தனையோ விஷயம் நீங்கள் வீடுகள் வாங்கினா பிறகு நாங்கள் குப்பை எடுத்து கல விஷயத்தை வீசுவோம். அது மாதிரி போராட்டம் முடிஞ்சது, மௌனிக்கப்பட்டது, எல்லா விஷயத்தையும் வீசிட்டோம். இங்கே கூட கல பேரை வீசிட்டு எல்லாம் இருக்கிறோம். அதை வீசாமல் இது போடுறதுக்கு சரி அண்ணா, நன்றி. நாங்கள் அந்த அண்ணாக்குரிய விடயங்களை வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டு அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உண்மையில் அவரது கருத்துக்களை வந்து எல்லோருமே கருத்தில் எடுத்துக்கொள்வோம்.
இந்த இடத்துல பாருங்க ஒரு அக்கா பரங்காய் பண்ணி அரைஞ்சிட்டு கொண்டிருக்கிறா. இந்த பரங்காய்கள் எங்கே இருந்து பெற்றாங்க கேட்பாங்க. என்ன பரங்காய் பண்ணி அரைஞ்சிட்டீங்களா? என்ன களி அங்கே இருந்து எடுத்துறீங்களா? ஓகே. நிகழ்வுக்கு வந்த நாங்கள் தானே, அப்போ பக்கத்தில் அப்பம் சுட்டு விற்கினோம். அப்போ அப்பம் வேண்டி சாப்பிடமுண்டு அப்பம் கடைக்கு போனோம். அங்கே போய் காசை கொடுத்து அப்பம் தாங்கன்னு சொல்ல அவை சொல்லிச்சுனா வரிசையில் நின்று வர வேண்டுமென்று. அப்போ நீண்ட தூரம் மக்கள் நின்றதால் வேறு கடைக்கு போயிட்டு வருவோம். மற்ற உணவுப் பொருட்களை வேண்டுறதுக்கு நிறைய பேர் இல்லை, அளவாகத்தான் இருக்குது, ஓரளவுக்கு வேண்டி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அப்பஞ்சூர் இடத்துல நிறைய பேர் நிற்கினோம். ஏன்னு சொன்னால் அப்பம் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த அக்காவும் அழகழகாக சுட்டு அடுக்கி வைக்கிற அப்பத்தை அதை பார்க்கவே சாப்பிட வேணும் போல் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க எல்லோரும் சுற்றி இருந்து அழகாக அப்பம் சாப்பிட்டு கொண்டிருக்கணும், சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லோரும். அந்த பக்கத்தோருக்கா பார்த்துட்டு ரொம்ப அப்படியே வாங்கோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனி தமிழ் கல்வி சேவை என்ற அமைப்பால் தமிழ் புத்தகங்கள் வச்சிருக்கணும்.
ஜெர்மனில் வாழ்கிற தமிழ் மக்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் கற்பிக்க விரும்பினாலோ அல்லது சங்கீதம் கற்பிக்க விரும்பினாலோ டோட்மெண்டில் அமைந்திருக்கிற வள்ளுவர் தமிழ் பாடசாலையுடன் தொடர்பு கொள்ளுங்கோ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் இங்கே தெரியும் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளவும். அப்படியே வாங்கோ, காதில் வந்து பெரிய சத்தமாக கேட்குது, தமிழர் பண்பாட்டு இசை உண்டு, அந்த இசையை போய் நேரில் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இசை வந்து நன்றாக இருக்கின்றது. அதில் பாருங்கள், அந்த இசை கேட்ட மாதிரி அந்த தம்பி வந்து நடந்து அடிக்கிறார். நல்ல அழகாக இருக்குது பார்க்கல. அந்த தம்பிக்கும் அந்த தம்பியோடு சேர்த்து இசையமைத்து கொண்டிருக்கும் அனைத்து இசை அமைப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் பணி தொடரட்டும். அப்படியே இந்த இடத்துல பாருங்கோ, பெரிய வள்ளுவற்ற சிலை ஒன்று வச்சிருக்கணும். நல்ல அழகாக இருக்குது பாருங்கோ. அப்படியே வாங்கோ, இங்கால இருக்கிற கடைகள் அப்படியே பார்த்து கொண்டு வருவோம். என்னென்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சாப்பாட்டு கடையும் ஜூஸ் கடையும் புடவை கடையும் தான் அதிகமாக இருக்குது. சாப்பாடும் நிறைய இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது. விரும்பின சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. தொடர்வது ஒரு பாடல். ஹம்சிகா நவதீபன் அவர்கள் பாடலை தெரிவித்தார். எங்கே பலத்த கலவுடன் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வி ஹம்சிகா. அப்படியே வாங்கோ, எங்கால மேடியை முறுக்கா பார்த்துட்டு வருவோம். அங்கால ஒரு பாட்டு பாட போயிடும் போல இருக்கா. அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே மற்ற பக்கம் வருவோம்.
இடத்துல பாருங்க நிறைய மக்கள் வந்து நிற்கணும். என்னன்னு சொல்லி பார்த்தா 2 சாரி 10 ரூபாய்ன்னு சொன்னால் இன்றையோட நிகழ்வு முடிய போது போயிடும். அப்போ கொஞ்சம் மலிவாக கொடுக்கணும். நிறைய பேர் அதுக்குள்ளே வந்து எடுத்துக்கொண்டுக்கணும். நானும் சும்மா ஒரு எட்டி பாப்பம் வந்து போய் பார்த்தேன். நான் ஒரு சாரி மட்டும் எடுத்து பார்த்தேன், அதுக்கு நிற்கலாது. அதோட அப்படியே திரும்பி வந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு பிள்ளை எனக்கு இடம் விட்டு தந்தது கூட, அந்த பிள்ளைகிட்டே நீங்கள் பாருங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். அப்படியே இந்த தமிழ்கடைக்கு போய் பார்ப்போம். மாம்பழம் மாம்பழம் தானே விலை? மாம்பழம் என்ன வேணும்? 30 ரூபா கிலோ. 9 ரூபா கிலோ. 9 ரூபாய் கிலோ 9 ரூபாய். தென்னை மாம்பழத்தை போடுங்க. எதுனாலும் பிரச்சனை இல்லை, நல்ல பழமாக இருந்துச்சு. 6 ரூபா தென்னு தான். எடுக்கலாமா மிளகறியை? பிரச்சனை இல்லை. ஓகே, அதான் கேட்காம செய்யக்கூடாது. ஓகேக்கா, நன்றியா. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த கடைக்காரருக்கு வந்து நன்றிகள். சில பேர் வந்து காணொலி எடுக்கிறத வந்து விரும்ப மாட்டினோம். இவை வந்து பிரச்சனை இல்லை, அதை ஏற்றுக்கொண்டவே அந்த வேலைக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ வந்து நாங்கள் அப்பம் பண்ணி சாப்பிட போகிறோம். முதத்தரம் வந்து நின்று வருஷம் கூடன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டோம். இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் இந்த தரம் வந்திருக்கிறோம். இந்த தரம் எப்படியாவது அப்பம் பண்ணி சாப்பிட்டு தான் போகிறது. பாப்பம் கிடைக்குமோண்டு. இந்த அக்கா பாருங்க அழகாக அப்பம் சுட்டு அடுக்கி கொண்டு இருக்கிறேன். அந்த சட்டிகளை வந்து மாவு ஊற்றிட்டு அந்த மாவு கேட்ட மாதிரி மசைஞ்சு அழகாக சுற்றி அப்படியே எடுத்து அந்த அப்பத்தை சுடுறேன். நல்ல அழகாக இருக்குது பாருங்க. அழகான அப்பமாகவும் இருக்குது, நல்ல பெரிய அப்பமாகவும் இருக்குது. எங்களுக்குரிய அப்பம் கிடச்சிட்டு இப்போ நான் சாப்பிட்டு கொண்டுக்கிறேன். இந்த அப்பம் வந்து நல்ல சுவையாக இருக்குது, உண்மையில் அவ்வளோ சுவையாக இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட்டு வீட்டையும் வேண்டி கொண்டு போகிறோம்.
ஹலோ வணக்கம். ஜாமினி ஜே ஜாமினி என்று சொல்லி ஒரு காணொலி செய்கிறான். நீங்களும் கொஞ்சம் ஆதரவை கொடுங்க. தமிழில் வந்த வியூவர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்களோ அவருக்கு ஆதரவை கொடுத்து அவரோட காணொலியும் அவன் இதை வளர்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஓகே, நன்றியா. இன்றைய நாளில் தமிழ்கிழவன் என்ற பெயரில் பல காணொளிகளை எமக்கு தந்து வரும் அந்த ஐயா குடும்பத்தினரை கண்டு கதைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு எனது காணொளிகளை பார்வையிட்டு வரும் உறவுகள் அனைவரும் தமிழ்கிழவன் ஐயாவின் அழகிய காணொளிகளையும் பார்வையிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அப்படியே ஒருக்கா மேடை பக்கத்தை பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் களைச்சி போனேன். கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு வருவோம். நல்ல சுவையாக இருக்கின்றது இந்த ஜூஸ். இப்போ வந்து ஜேர்மனில் இருக்கிற மிகவும் பிரபல்யமான உணவு கடையான நந்தீஸ் கடையில் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு விரும்புகிற உணவை எதுவும் வேண்டிட்டு போவோம். வீட்டை போகணும். அப்போ வீட்டை வேண்டி கொண்டு போனால் தான் இரவு போய் வீட்டை சாப்பிடலாம். நல்ல ரோஸ்பான், கொத்துரொட்டி, பிரியாணி எல்லாம் இருக்குது. இப்போ வாங்க இறுதியாக ஒரு தடவை மேடையை பார்த்துட்டு போவோம், அப்படி என்ன நிகழ்ச்சி நடக்குன்னு சொல்லி. இந்த ஆட்டத்தை பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள்னு நினைக்கிறேன். இனி வந்து நேரம் போயிட்டுது. அப்போ நாங்கள் இனி வீட்டை போக வேண்டிய நேரம் வந்துட்டுது. நிகழ்ச்சி வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டான் இருக்குது. இரவு 7 மணி மட்டும் நடைபெற போகின்றது. ஆனால் நாங்கள் வந்து தூர இடம் போக வேண்டி இருக்கிறதால நாங்கள் வந்து 1 மணி நேரம் முன்பே வலிக்கிறோம். இதுவரை எனது காணொலியை பார்த்து கொண்டிருந்தவர்கள்